கழனி காட்டூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வந்தவுடனே அழகான சிறப்பான வரவேற்பு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் அம்மா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகின்றேன். நான் வந்தவுடனே நல்ல ஆசையா சிரிச்ச முகத்தோடு வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனா மனசுல எவ்வளவு கஷ்டம். 2 நாளா தண்ணி இல்லம்மா, தண்ணி இல்ல. என்ன இது எவ்வளவு அநியாயம். ஒரு ஊர்ல குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி தான் கேட்கிறோம், வேற எதுவும் கேட்கல. குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கணும், சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும், இல்ல ஆடு மாடுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே நல்ல தண்ணி வேணும். அந்த தண்ணிய கூட கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கொடுமை. இது வரைக்கும் வந்திருக்குல்ல இந்த தண்ணி கூட, இந்த குடிநீர் திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது கூட அவ்வளவு போராட்டம் செய்து கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். எத்தனை போராட்டம் செஞ்சிருப்போம், எத்தனை போராட்டம் பாட்டு கூட இருக்குது. அத்தனை போராட்டம் செய்துதான் இந்த தண்ணி, இந்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப நாள், வார கணக்குல மாச கணக்குல தண்ணீரே வந்திருக்காது. இப்ப 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சி வருட கணக்காக போராட்டம் செஞ்சது. எத்தனை போராட்டம், மனித சங்கிலி, 10 லட்சம் கையெழுத்து போராட்டம், கடையடைப்பு போராட்டம், இத்தனையும் செய்துதான் இந்த தண்ணியாவது கொடுக்குறாங்க. இல்லன்னா அத கூட மறந்துட்டு இருப்பாங்க. தர்மபுரி என்ற ஊர் இருக்கிறது, அங்க மக்கள் வாழுறாங்க, அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும்னு அக்கறையே கிடையாத அரசாங்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நம்முடைய எம்எல்ஏ அண்ணன் சொன்னாங்கல்ல, நாங்க டெல்லியிலேயே இதுக்கு வாங்க முடியும், ஜல்ஜீவன் திட்டத்துல 8000 கோடி ஒதுக்கி தர முடியும். தாயுள்ளம் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இது நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அவர் செய்து கொடுப்பாங்க. ஆனா அதை கேட்டு பெறுவதற்கு இங்க யாருக்கும் மனசே இல்ல. தமிழ்நாடு அரசுக்கு மனசு இருக்கு, இவங்க தானே எழுதி கொடுக்கணும், எங்களுக்கு வேணும், நாங்க இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கோம், 8000 கோடி கொடுங்க, நாங்க இதெல்லாம் கிராமத்துக்கு எல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்க கேட்டாதானமா கொடுப்போம். நம்ம வர நீங்க கேக்குறீங்க, நம்ம செய்யறோம். இல்லன்னா தெரியாது இல்ல. தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஒரு விஷயத்த தருமபுரி மக்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி எப்ப தெரியுமா வருவாங்க உங்ககிட்ட, எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி வந்துட்டு, அம்மா அவரு வேணா 2 ஓட்டு அங்க போட்டுக்கிட்டோம், நீங்க 2 ஓட்டு இப்படி போடுங்க அப்படின்னு உங்களை ஏமாத்ததான் வருவாங்க. அதுக்காக பயந்து போயோ இல்ல அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஐயோ வாங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு வேணாம் ஓட்டு போட்டுடலாம்னு நினைச்சு அவங்களுக்கே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா திருப்பி தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, கண்ணுல தண்ணியே காட்ட மாட்டாங்க. இப்ப தண்ணி அப்படிதானே 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுறாங்களா, இன்னும் நல்லாவே தண்ணி கட்டுவாங்க, ஒரு தண்ணி உங்களுக்கு வராது. அப்படிதான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்காக நாடாளுமன்றம், சட்டமன்றம் எங்க வேணாலும் பேச நாங்க எல்லாம் தயாரா இருக்கிறோம். கூட்டணி கட்சியில எல்லாரும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க ஏமாத்துறதுக்கு வராங்க, நீங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க. பாதி ஓட்டு அவங்களுக்கு, பாதி ஓட்டு இவங்களுக்கு பிரிச்சு போட்டீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒற்றுமையாக இருந்து மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பதான் தண்ணி ஒழுங்காக கொண்டு வந்து நம்ம ஊருக்கு கொடுக்க முடியும். அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை. எல்லாம் படிச்சிருக்கிறீங்களாமா, எல்லாம் பார்த்தாலே தெளிவா இருக்குது. வேலை இருக்கா? வேலை கிடையாது. ஏன், எங்க வேலையே தொழிற்சாலையே கிடையாது. முதல்ல தொழிற்சாலைகள் சிப்காட் கொண்டு வந்துட்டா கண்டிப்பாக மகளிருக்கும் நல்ல வேலை கிடைக்கும், மகளிருக்கும் ஒரு உரிமை கிடைக்கும், மகளிருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும் நம்மளால. அதனால சிப்காட்டை கொண்டு வருவதுதான் என்னுடைய அடுத்த கட்ட வேலையாக இருக்கும். அடுத்தது போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு. இது 2 இருக்கிறதுனால தான் நம்ம பசங்க வாழ்க்கை ரொம்ப வீணா போகுது. அதே போல பெண்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குரியாது இல்லையா. வெளியூர் போயிட்டு எப்படி வருவீங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அனுப்பிட்டு ஐயோ எப்படி வருதோ, வழியில என்ன ஆச்சோ, பத்திரமா வீடு வந்து நம்ம பாப்பா சேர்ந்துதா, எத்தனை போன் பண்ணுவீங்க, நான் வந்துட்டியா, போட்டியா, வரலையா, 5:30 வீட்டுக்கு வா, 6:30 வீட்டுக்கு வா, இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வா, இப்படின்னு அத்தனை கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு தான். ஏன்னா அவ்வளவு பயம். சுத்தி அத்தனை ஒரு தவறு நடக்க கூடிய அளவுக்கு இங்க தமிழ்நாடை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் தங்கு தடையில்லாம போதைப் பொருள் கிடைக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில நீங்க மாம்பழம் சின்னத்துக்கு ஒற்றுமையாக இருந்து அனைத்து பேரும் குடும்பத்துல ஒருத்தர் கூட மாத்தி போடாம மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்றால் தண்ணீர் பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும். அது நான் உத்தரவாதம். ஏன்னா ஏற்கனவே நாங்க தண்ணீரை இங்க கொண்டு வந்து கொடுத்ததே பாட்டாளி மக்கள் கட்சியோட போராட்டத்துக்கு பிறகுதான். அதே போல வேலை வாய்ப்பு பிரச்சனைக்காக கண்டிப்பாக நாங்க குரல் கொடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு, மது, போதை ஒழிப்பு இதெல்லாம் உறுதி செய்வோம். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு உங்களுக்கு, கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்சவுடன் 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல போடப்படும். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி கொடுக்கப்படும்.
கல்வி கடன் ரத்து செய்யப்படும், பயிர் கடன் ரத்து செய்யப்படும், கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. ரேஷன் கடையில பருப்பு எண்ணெயும் வேணுமாமா, கண்டிப்பாக அரிசியும் கொடுக்கறாங்க. மகளிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கணும். மகளிருக்கான சிறப்பு திட்டம் தான் ரேஷன் கடையில எண்ணெயும் அதே போல பருப்பும் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற இலவசமாக தரப்படும். அதே போல ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வரும். ஸ்கூட்டி பசங்க படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூட்டி, லேப்டாப் போன்ற அத்தனை கேஸ் சிலிண்டர் இத்தனையும் பெண்களுக்காக சிறப்பு திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொல்றாங்க. நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள் என்றால் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, நம்ம அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், தண்ணீர் பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும் என்று கூறிக்கொண்டு மறக்காதீங்கம்மா, மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.